அன்பிற்கினிய இறை மக்களே, இன்று பாஸ்கு காலம் 7ஆம் வாரம் புதன்கிழமை. இந்த நற்செய்தி புனித யோவான் எழுதியது அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 11 முதல் 19 முடிய. இந்த இறை வார்த்தையின் மைய கருத்து, நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இந்த இறை வார்த்தையில் கிறிஸ்தவ வாழ்வின் இதயமே இருக்கின்றது. இயேசு உலகத்தை விட்டு தந்தையிடம் செல்லும் முன் தம் சீடர்களுக்காக ஜெபிக்கின்றார். அவர் செல்வம், புகழ், அதிகாரம் ஆகியவற்றை கேட்கவில்லை, ஒற்றுமையைத்தான் வேண்டுகின்றார். ஏனெனில் ஒற்றுமை இருக்கும் இடத்தில் இறைவன் வாழ்கிறார். ஒற்றுமை என்பது இறைவனின் இயல்பு. தந்தை, மகன், தூய ஆவி மூவராக இருந்தாலும் ஒரே அன்பில் இணைந்திருக்கிறார்கள். அந்த தெய்வீக ஒற்றுமையிலே நாமும் பங்கேற்க வேண்டும் என்பதே இயேசுவின் விருப்பம். இன்று உலகத்தில் மனிதர்கள் பல காரணங்களால் பிரிந்து நிற்கின்றார்கள். ஜாதி, மொழி, பணம், கருத்து வேறுபாடு, பொறாமை, அகந்தை. ஆனால் இயேசு நம்மை பிரிக்க வரவில்லை, நம்மை இணைக்க வந்தார், இணைந்து வாழ அழைக்கின்றார். இரண்டு, ஒற்றுமைக்கு அடிப்படையாக இருப்பது அன்பு. அன்பில்லாமல் ஒற்றுமை நீடிக்காது. ஒரு குடும்பத்தில் விட்டு கொடுத்தல் இருந்தால் அமைதி இருக்கும். ஒரு சமூகத்தில் புரிந்து கொள்ளுதல் இருந்தால் சகோதரத்துவம் வளரும். ஒரு திருச்சபையில் தாட்சி இருந்தால் இறையருள் பெருகும். திராட்சை கொடியுடன் இணைந்திருக்கும் கிளைகள் போல நாம் அனைவரும் கிறிஸ்துவோடு இணைந்திருக்க வேண்டும். கிளைகள் தனியாக இருந்தால் உலர்ந்து போகும், இணைந்திருந்தால் கனியை அளிக்கும். அதுபோல மனிதனும் இறைவனுடனும் பிறருடனும் இணைந்திருக்கும் போது வாழ்க்கை அர்த்தமடைகின்றது. மூன்றாவது, ஒற்றுமையை காக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடம் உள்ளது. நம்முடைய வார்த்தைகள், செயல்கள், அணுகுமுறைகள் ஒற்றுமையை வளர்க்கிறதா அல்லது உடைக்கிறதா என்பதை சிந்திக்க வேண்டும். சிறிய கோபம் கூட பெரிய பிளவை உண்டாக்கலாம். ஒரு இனிய சொல் பல இதயங்களை இணைக்கலாம். இன்று இயேசு நம்மை அழைக்கின்றார். குற்றம் காணாமல் புரிந்து கொள்ள, வெறுப்பை விட மன்னிக்க, பிரிவை விட அன்பை தேர்ந்தெடுக்க, நான் என்பதை காட்டிலும் நான் என்பதை மனதில் வைத்து வாழ இன்று நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். நம்முடைய சாட்சியம் கிறிஸ்தவர்களின் ஒற்றுமையை பார்த்தே உலகம் இயேசுவை அறிய வேண்டும். நாம் அன்போடும் ஒற்றுமையோடும் வாழ்ந்தால் அது ஒரு பெரிய மறைபணியாக மாறும். ஒரே குடும்பமாக, ஒரே திருச்சபையாக, ஒரே இறை மக்களாக வாழும்போது இறைவனின் மகிமை வெளிப்படும். இன்றைய இறை வார்த்தை நம்மை ஒரு கேள்வி கேட்கின்றது. நான் ஒற்றுமையை உருவாக்குகிறேனா அல்லது பிரிவை ஏற்படுத்துகிறேனா? ஆண்டவர் இயேசுவின் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவேறட்டும். நம் குடும்பங்களிலும், சமுதாயங்களிலும், பள்ளிகளிலும், திருச்சபையில் அன்பும் ஒற்றுமையும் நிலவட்டும். நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இந்த இறை ஜெபம் நம் வாழ்வின் வழிகாட்டியாக மாறட்டும். ஒன்றாய் இருப்பது என்பது வெறுமனே ஒரே இடத்தில் இருப்பது அல்ல. அது உடன் இருப்பது, மகிழ்ந்திருப்பது, உறவுகளோடு இருப்பது, உறவாகவே வாழ்வது ஆகும். இன்றைய உலகத்தில் பலர் அருகில் இருந்தாலும் உள்ளத்தில் தொலைவில் வாழ்கிறார்கள். ஒரே வீட்டில் இருந்தாலும் உரையாடல் இல்லை, ஒரே சமூகத்தில் இருந்தாலும் அன்பில்லை. ஆனால் இயேசு விரும்பும் ஒற்றுமை இதைவிட ஆழமானது. ஒன்றாய் இருப்பது என்பது மற்றவரின் துயரத்தில் துணையாக நிற்பது, மற்றவரின் மகிழ்ச்சியில் மனமாற மகிழ்வது, குறைகளை மட்டும் காணாமல் மனிதரை ஏற்றுக்கொள்வது, நான் என்பதை குறைத்து நாம் என்பதை பெரிதாக்குவது. உறவுகளோடு இருப்பது மட்டும் போதாது, உறவாகவே வாழ வேண்டும். அதாவது அன்பு, விட்டு கொடுத்தல், புரிந்து கொள்ளுதல், மன்னித்தல், இருப்பதை போல ஏற்றுக்கொண்டு வாழ பழகுதல், பிறரின் வாழ்க்கையில்
நற்பண்புகளால் விதைகளால் விதைத்து அவர்களுடைய இதயங்களில் இடம் பிடித்தல். இறைவன் மனிதருடன் உடனிருந்து இம்மானுவேல் ஆனார். அதுபோல நாமும் பிறரின் வாழ்க்கையில் உடனிருக்கும் மனிதர்களாக அழைக்கப்படுகிறோம். ஒரு ஆறுதல் வார்த்தை, ஒரு புன்னகை, ஒரு உதவும் கை, இவை அனைத்தும் ஒற்றுமையின் அடையாளங்கள், உடனிருப்பின் அடையாளங்கள். ஆகவே ஒன்றாய் இருப்பது என்பது கூட்டமாக வாழ்வது அல்ல, இதயமாக இணைந்து வாழ்வதாகும். அன்பில் இணைந்த வாழ்க்கையே இறைவன் விரும்பும் உண்மையான ஒற்றுமை. இறுதியாக, ஒன்றாய் இருப்பது என்பது வெறும் வார்த்தையே அல்ல, அது வாழ்ந்து காட்ட வேண்டிய இறை அழைப்பு. அன்போடு வாழுதல், உடனிருத்தல், மன்னித்தல், மகிழ்ச்சியை பகிர்தல், விட்டு கொடுத்தல், பொறுமையோடு இருப்பது, பொறுப்போடு வாழுதல், நான் என்ற ஆணவத்தை அகற்றுதல், மன்னிப்பை மனதில் பதிய வைத்துதல், பிறரை மதித்தல், இவை அனைத்தும் உண்மையான ஒற்றுமையின் அடையாளங்கள். நாம் பிறரோடு இணைந்து வாழ முயற்சிப்பது போல இறைவனோடும் இணைந்து வாழ அழைக்கப்படுகின்றோம். இறை உறவில் மகிழ்ந்து இறைவனின் அன்பை அனுபவித்து அவருடைய உடனிருப்பில் அமைதியடையும் போது நம் வாழ்க்கை நிறைவடைகிறது. ஆகவே இறையில் இணைவோம், பிறரில் மகிழ்வோம், அன்பில் வளர்வோம், ஒற்றுமையில் வாழ்வோம். நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக என்ற ஆண்டவரின் ஜெபம் நம் வாழ்வில் நிறைவேறட்டும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை வழிநடத்தட்டும். இன்றைய நாள் ஆசீர்வாதமாக அமையட்டும். இணைவோம், இறையில் மகிழ்வோம். ஆமேன்.